வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடற்பயிற்சி இது வெள்ளையர்களால் உருவாக்கப்பட்டவையா என்ற கேள்வியை பார்த்தவுடன் ஆமாம், இதில் என்ன சந்தேகம்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. வெள்ளையர்களால் உருவாக்கப்படலையோன்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. இன்னும் சிலர் வெள்ளையர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்காதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆமாம், இதுதான் உண்மை. சரி, வெள்ளையர்களால் உருவாக்கப்படலைன்னா யாரால் உருவாக்கப்பட்டவை? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. அப்படிப்பட்ட தமிழர்களாகிய நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்டவை தான் இந்த உடற்பயிற்சி. இதற்கென்ன ஆதாரம் என்றால், சீனர்களுக்கு கராத்தேவும் கும்ஃபுவும் கற்றுக் கொடுத்தது ஒரு தமிழன்தான் என்று 7ஆம் அறிவு படத்திற்கு முன்பு யாராவது சொல்லியிருந்தால் நம்பியிருப்போமா? அதுபோலத்தான் அப்படிப்பட்ட கலையை கற்றுக்கொள்ளவும் அதை செயல்படுத்தவுமே அதற்கு தகுந்த உடற்கட்டு வேண்டும். எப்படி சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்கிறோமோ அதுபோல ஒரு சிலம்பம் கற்றுக்கொள்ள போனால் முதலில் கிரவுண்ட் எக்ஸசைஸ் செய்ய சொல்கிறார்கள். அதன் பிறகே சிலம்பம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இது இன்று நேற்று பின்பற்றப்படும் முறை அல்ல, ஆதியிலிருந்தே பின்பற்றப்பட்டவைதான். ஒரு கலையை கற்றுக்கொள்ள உடல் தகுதி மிக முக்கியம். இதற்கு உதாரணம் போதிதர்மர் மட்டுமல்ல, மருது சகோதரர்களையும் கூறலாம். எதற்காக மருது பாண்டியர்களை இதில் முக்கியமாக கூறுகிறோம் என்றால், திண்டுக்கல் மலைக்கோட்டையில் பெரிய பெரிய உருண்டை கற்களையும் பாறைகளையும் தூக்கி உடற்பயிற்சி செய்வதை திப்பு சுல்தானிடம் ஹைதர் அலி அங்கே பாருங்க அவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்று சொல்லி காண்பித்திருக்கிறார். இந்த வரலாற்று நிகழ்வை வரலாற்று ஆய்வாளர் முனைவர் திரு மருதுமோகன் ஐயா ஒரு காணொளியில் பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் அதிகாரியாக பணியாற்றிய ஜேம்ஸ் வெல்ஸ் என்பவரும் தனது ரெமினிசின்ஸ் ஆஃப் மிலிட்ரி ஏஜ் என்ற புத்தகத்தில் பதிவிட்டிருக்கிறார். வெள்ளையர்களுக்கு முன்பாகவே உடற்பயிற்சி என்பது நம் நாட்டில் ஊறிப்போன ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் முக்கிய சான்று. 220 வருடங்களுக்கு முன்பிருந்த மருது சகோதரர்களுக்கு இணையாக உடற்கட்டுள்ள வெள்ளையர்கள் இருந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனால் போதிதர்மரை பற்றியும் மருது பாண்டியர்களை பற்றியும் வெளிநாட்டவர் எழுதி பாதுகாத்து வைத்திருந்த பதிவுகளில் இருந்துதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. போதிதர்மரும் மருது சகோதரர்களும் மட்டுமல்ல, இவர்களைப் போலவே இன்னும் பலர் இருந்திருக்கலாம். தமிழர்களின் வரலாறுகள் மறைக்கப்பட்டுதானே வருகிறது. ஆனால் காற்றாற்று வெள்ளத்தை கைகளால் கட்டுப்படுத்த முடியாது.